வடபழனி ஆண்டவர் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்த இடம் அது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த ஒரு ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அதை நான் இங்கே கண்டிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த வடபழனி ஆண்டவரை உருவாக்கினதற்கான காரணமே அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் எல்லாரும் நடந்து தான் போவாங்க. நடந்து பழனியில் போய் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்து, அப்போ அந்த மாதிரி நடந்து போய் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண முடியாதவங்க இங்கே முருகரை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவே எழுப்பப்பட்டது தான் இந்த வடபழனி ஆண்டவர். இதற்கு ஒரு 5 சித்தர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்தர்களை எல்லாருமே மறந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த ஆலயங்களுக்கு போகிறாங்க, அந்த ஆலயங்களில் அவங்க வேண்டுதல் நிறைவேறுது, முருகரை பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த சித்தர்களை மறந்துடுறாங்க. அந்த சித்தர்கள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்றது, அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த கோயில் எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது முருகர் கோயிலுக்கு பின்னாடி, அதாவது ஒரு தெருவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் அந்த சித்தர்களுடைய சமாதி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வடபழனி கோவிலுக்கு போய் வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சித்தர்களையும் தரிசனம் செய்து வந்தால் மட்டுமே அது முழுமை பெறும் அப்படின்றத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் தியானம் பண்ணணும். சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போய் தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய அமைதி உணர்வதோடு மட்டுமல்லாமல் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், அதில் நிறைய மாற்றங்கள் வரும், உங்களுக்கு உடல்நிலை சரியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதியில் போய் நம்ம தரிசனம் செய்து அங்கே தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி கோயிலுக்கு போய் வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்.